வணக்கம். வேல்டென்ற செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய தாக்குதலின் பின் கத்தாரை பாதுகாக்க அமெரிக்க ஒப்பந்தம். எரிபொருள் டேங்கர்கள் மீது தாக்குதல், 40 டேங்கர்கள் தீப்பற்றின. ஈரான் மீது மேலதிக அமெரிக்க தடைகள், சிக்கியது அமெரிக்கா மற்றும் சீனா. இஸ்ரேலிய எல்லையிலிருந்து ராணுவத்தை அகற்றும் சிரியா. ரஷ்ய கடலடி எரிவாயு குழாய் தகர்ப்பு வழக்கு, ஜெர்மனிக்கு நாடு கடத்தப்படும் உக்ரைனியர். யாரும் எதிர்பாராத இஸ்ரேலிய ஹெலி தாக்குதலில் பிரதான தளபதி பலி. இனி விரிவான செய்திகள். கடந்த வாரம் தோஹாவில் ஹமாஸ் அரசியல் தலைவர்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பரவலான கண்டனங்களை பெற்றதை தொடர்ந்து கத்தாரும் அமெரிக்காவும் ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் தருவாயில் உள்ளன என்று நேற்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறினார். அது பற்றி கூறிய அவர், கத்தாருடன் எங்களுக்கு நெருக்கமான கூட்டணி உள்ளது. உண்மையில் எங்களிடம் ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் உள்ளது. அதை நாங்கள் இறுதி செய்யும் தருவாயில் இருக்கின்றோம் என்று டெல்லவிலிருந்து தோஹாவுக்கு புறப்படும் போது ரூபியோ கூறினார். ரூபியோ கத்தார் எமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானியை சந்தித்து பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கத்தார் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி கூறினார். இந்த இஸ்ரேலிய தாக்குதல் நிச்சயமாக எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே புதுப்பிக்கப்பட்ட தந்திரோபாய பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் தேவையை துரிதப்படுத்துகிறது. இது நிச்சயமாக துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்று ரோபியோவின் வருகைக்கு பின்னர் அல் அன்சாரி செய்தியாளர் மாநாட்டில் கூறினார். தோஹாவில் நடந்த தாக்குதல் மிகவும் உணர்ச்சி திறன் வாய்ந்தது. ஏனென்றால் கத்தார் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடு மற்றும் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளத்தின் தாயகம். காசா போர் தொடங்கிய 2 ஆண்டுகளுக்கு பின்னர் எகிப்துடன் சேர்ந்து கத்தார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி மத்தியஸ்தம் செய்து வருகின்றது. தோஹா தாக்குதலுக்கு பின்னர் மத்தியஸ்த முயற்சிகள் குறித்து கேட்டபோது அல் அன்சாரி, எங்கள் இறையாண்மையை பாதுகாப்பதே எங்களின் தற்போதைய கவனம். இது தீர்க்கப்படும் வரை நாங்கள் மற்ற பிரச்சனைகளை பற்றி ஆராய மாட்டோம் என்றார். அதன் அர்த்தம், இப்போதைக்கு காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மே மாதம் தோஹாவுக்கு பயணம் செய்த போது கத்தார் தாக்குதலுக்கு உள்ளானால் வாஷிங்டன் அதை பாதுகாக்கும் என்று கூறியிருந்தார். இஸ்ரேலின் தாக்குதல் நடந்த பின் அது குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தனக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். கத்தார் அதை நம்புகிறதா என்பது தெரியவில்லை. ஆப்பிரிக்க நாடான மாலியில் பல்வேறு கிளர்ச்சி இயக்கங்கள் செயற்படுகின்றன. அவற்றில் அல் காய்தாவுடன் தொடர்புடைய ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் என்ற இயக்கமும் ஒன்று. ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் மாலியில் எண்ணெய் இறக்குமதியை தடை செய்வதாக கடந்த வாரம் அறிவித்தது. அந்த எச்சரிக்கையை சீரியஸாக எடுக்காமல் கயஸில் இருந்து தலைநகர் பமாகோ நோக்கி 100க்கும் மேற்பட்ட எண்ணெய் டேங்கர்கள் ராணுவ பாதுகாப்புடன் சென்று கொண்டிருந்தன. அப்போது ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் நடத்திய தாக்குதலில் 40 எண்ணெய் டேங்கர்கள் தீப்பிடித்திருந்தன. அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. அங்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தண்ணீரை பீச்சி அடித்து அதனை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த தாக்குதல் இனியும் தொடர்ந்தால் அடுத்த 2 வாரங்களுக்குள் முற்றிலும் எரிபொருள் தீர்ந்துவிடும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானிய எண்ணெய் விற்பனையை எளிதாக்குவதில் ஈடுபட்டதாக கூறப்படும் சர்வதேச நிதி வலையமைப்பை குறிவைத்து அமெரிக்கா நேற்று செவ்வாய்க்கிழமை புதிய தடைகளை விதித்தது. ஈரானிய வலையமைப்பில் ஹாங்காங் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தளமாக கொண்ட தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் அடங்கும். அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் கூற்றுப்படி இந்த வர்த்தகங்களில் இருந்து கிடைக்கும் வருமானம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு, அல் குட்ஸ் படை, IRGC, QF மற்றும் பாதுகாப்பு மற்றும் ஆயுதப்படை தளவாட அமைச்சு MODAFL ஆகியவற்றுக்கு நிதி அளித்துள்ளது. இந்த நிதிகள் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மற்றும் ஈரானின் ஆயுத மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் நிர்வாக உத்தரவு 13,224 கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஈரானின் நிதி உள்கட்டமைப்பு மீதான அமெரிக்காவின் 4வது சுற்று தடைகள். இது ஈரான் மீது அமெரிக்காவின் அதிகபட்ச அழுத்தத்தை கொள்கையினை காட்டுகின்றது. ஈரானின் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சட்டவிரோத நிதி ஓட்டங்களை சீர்குலைப்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது என்பதை வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடன் ஒரு புரிதலை எட்ட சிரியா செயற்படுவதால் தெற்கு சிரியாவில் இருந்து கனரக ஆயுதங்களை திரும்ப பெற தொடங்கியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலுடன் பரஸ்பர பாதுகாப்பு புரிதல்களை எட்ட அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுவதாக சிரியா கூறியதை அடுத்து இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. இஸ்ரேல் சிரியாவின் தெற்கு பகுதியினை தமது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஜோர்டான் ஆதரவுடன் இஸ்ரேல் சிரியா சமாதான பேச்சுக்கள் நடக்கின்றன. டமாஸ்கஸில் உள்ள ஒரு ராஜதந்திர வட்டாரம் தலைநகருக்கு வெளியே தெற்கே சுமார் 10 கிலோமீட்டர் வரை படைகள் திரும்ப பெறப்பட்டதாக AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது. தெற்கு சிரியாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஒரு இடையக மண்டலத்தை நிறுவுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் தனது நாடு ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஆகஸ்ட் மாதம் தெரிவித்திருந்தார்.
ரஷ்யாவில் இருந்து ஜெர்மனிக்கு எரிவாயு வழங்கும் நார்த் ஸ்ட்ரீம் கடலடி குழாய்களை வெடிவைத்து தகர்த்ததாக சந்தேகிக்கப்பட்டு கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட உக்ரைன் நாட்டை சேர்ந்த செர்கி குட்ஸ்னியட்சோவை ஜெர்மனிக்கு நாடு கடத்த இத்தாலியன் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளித்தது. 49 வயதான குட்ஸ்னியட்சோவ் ஐரோப்பிய கைது உத்தரவின் பேரில் இத்தாலியின் ரிமினி கடற்கரையில் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். நாடு கடத்தல் தொடர்பாக நடைபெற்ற வழக்கில் குட்ஸ்னியட்சோவுக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர் நிக்கோலா கனஸ்டினி இது தொடர்பான விசாரணையில் குட்ஸ்னியட்ஸ்கோவுக்கு கருத்துக்களை தெரிவிக்க உரிமை மறுக்கப்பட்டதாகவும் ஜெர்மனியில் இருந்து வழக்கு ஆவணங்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து இத்தாலிய உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அவர் கூறினார். ரஷ்யாவிடமிருந்து எரிவாயுவை வாங்க வேண்டாம் என்று ஐரோப்பிய நாடுகளை உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி வலியுறுத்தி வந்த சூழலில் 2022 ஆண்டு செப்டம்பர் 26 பால்டிக் கடலுக்கு அடியில் உள்ள நார்த் ஸ்ட்ரீம் குழாய்களில் திடீர் கசிவு ஏற்பட்டது. அது வெடிவைத்து தகர்க்கப்பட்டதாக பின்னர் விசாரணைகளில் தெரிய வந்தது. காசா நகரில் ஒரு பெரிய தாக்குதலுக்கு அமைச்சரவையில் ஆட்சேபனை இருப்பதாக கூறப்படுவதை வெளிப்படையாக தடுக்கும் விதமாக அரசியல் தலைமைக்கு ராணுவ நடவடிக்கைகளின் அபாயங்கள் மற்றும் வாய்ப்புகளை முன்வைப்பது தனது கடமை என்று ஐடிஎஃப் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எல் ஜமீர் கூறியுள்ளார். ஹமாஸுக்கு எதிராக காசா நகரில் இஸ்ரேலிய ராணுவம் தனது புதிய தாக்குதலை தொடங்கிய போது ஜமீர் ஐடிஎஃப் ஒரு மக்கள் ராணுவம் என்று வர்ணித்தார். ஐடிஎஃப் மக்களுக்கு சேவை செய்கிறது மற்றும் அதன் நலனுக்காக செயல்படுகிறது, அதுவே அதன் பலத்தின் மூலம் என்று ஒரு காணொலி அறிக்கையில் கூறினார். அவர் மேலும் கூறிய போது நாட்டின் ராணுவத்தின் தளபதியாக ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் முன் அனைத்து பாதுகாப்பு தாக்கங்களையும் முன்வைப்பது எனது கடமை. காசா நகர போரின் அனைத்து அபாயங்களும் வெற்றிகளும் இஸ்ரேலிய அரசியல் தலைமைக்கு தெளிவாகவும் தொழில் ரீதியாகவும் வழங்கப்பட்டன. இது எனது கடமை. இதன் கீழ் அனைத்து நோக்கங்களையும் பொறுப்புடனும் பாதுகாப்பாகவும் நிறைவேற்றுவதற்காக சிறந்த மற்றும் அனுபவம் வாய்ந்த தளபதிகளுடன் சேர்ந்து நான் நடவடிக்கைகளை வழிநடத்துகிறேன் என்று அவர் கூறினார். நேற்று ஐடிஎஃப் காசா நகரில் நடவடிக்கைகளை கணிசமாக ஆழப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய தரைப்படைகள் துல்லியமான துப்பாக்கிச் சூடு மற்றும் தரமான உளவு தகவல் ஆகியவற்றை இணைத்து பிரதேசத்தின் ஆழத்தில் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். ஹமாஸ் தோல்வியடையும் வரை தாக்குதல்களை ஆழப்படுத்துவதே எங்கள் நோக்கம் என்று அவர் கூறியிருந்தார். எங்கள் அனைத்து நடவடிக்கைகளும் ஒரு ஒழுங்கான திட்டத்தின்படி நடத்தப்படுகின்றன. பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு ஹமாஸ் எங்கள் கண்களுக்கு முன்பாக தோற்கடிக்கப்படும் என்றும் ஜமீர் கூறினார். நடவடிக்கைக்கு முன்பு காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கு ஜமீர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது இறுதியில் இஸ்ரேலின் அரசியல் தலைமையால் உத்தரவிடப்பட்டது. ஹமாசுடன் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு அமைச்சர்களை அவர் பலமுறை தெரிவித்தார். ஹமாஸுக்கு இஸ்ரேலிடமிருந்து கடுமையான தாக்குதல் கொடுக்கப்பட்டதாக ஜமீர் இன்று தெரிவித்தார். ஹமாஸின் ராணுவ சக்தியின் முக்கிய பகுதியை நாங்கள் தோற்கடித்து விட்டோம். இப்போது போரின் முடிவை நெருங்க அனுமதிக்கும் சாதனங்களை நாங்கள் ஆழப்படுத்தி வருகிறோம் என்றும் அவர் கூறினார். காசாவில் நேற்று இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல்களில் ஹமாஸின் ஆயுத பிரிவின் நீண்டகால தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது. அவரை ஹுதா ஹைஃபா ஹக்லூட் என்று ஐடிஎஃப் அடையாளம் கண்டுள்ளது. போரை தூண்டிய ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலின் காணொலி காட்சிகள் மற்றும் பணைய கைதிகளை காட்டும் காணொலிகளை வெளியிட்டதன் பின்னணியில் ஹக்லூட் நன்கு அறியப்பட்டவர் என்று இஸ்ரேல் கூறியிருந்தது. ஹுதைஃபா ஹக்லூட் மறைந்திருந்த பாலடைந்த கட்டடம் பற்றிய தகவல் கிடைத்தபின் அங்கு இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார்.